நேற்று மத்திய அரசு நிதி பகிர்வு வந்து அளிச்சிருக்கிறாங்க மாநிலங்களுக்கு. அதுல பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல அதிக நிதி பகிர்வும் தமிழ்நாட்டுக்கு 4000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இதே உத்தரப்பிரதேசத்துக்கு 18,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது அவங்க மாநிலம், இது நம்ம மாநிலம். அதை நீ என்ற கேள்வி வைக்கிற நீங்க உணரணும். நான் அதை சொன்னா என்னை பாசிஸ்டும்பீங்க, செப்பரேட்டிஸ்டும்பீங்க, என்னை இன வெறியன்பீங்க. ஆனா இந்தியாவில் பொருளாதாரத்தை நிரப்புகிற மாநிலத்துல எனக்கு என்ன எத்தனாவது இடம்? அப்ப எனக்கு என்ன மதிப்பு இருக்கு? என் வரியை புறம் கட்டு. உத்தரப்பிரதேசத்தோட குறையா எனக்கு 4 விழுக்காடு 5 விழுக்காடு வரி இருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எங்களை இந்த நாட்டாளர்கள் ஆள்பவர்கள் எங்களை இந்த நாட்டு குடிமக்களாக ஏற்க மாட்டார்கள். அதுக்கு பல சான்று சொல்லியிருக்கேன் நான். இது புதுசா ஒன்றும் இல்லை. இது தேர்தல் வருது 4 மாசத்துலங்கிறதுக்காகத்தான் இந்த உண்மை கண்டறியும் குழுலாம் ஓடி வருது. இதே இன்னும் 1 வருஷம் இருக்குதுன்னா அவனும் செத்தா என்னடா எனக்கு என்னன்னு போயிருப்பான். இந்திய கடலுக்குள் செத்து விழுகிற மீனவனே அது இந்திய மீனவன் ஏற்காது, தமிழ் மீனவன் தான் சொல்லும், தமிழர்கள் தான் சொல்லும், அப்படித்தானே சொல்லும். அதனால இப்ப நாங்க இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து குடி வந்தோம்ல, இங்க வந்தோம்ல, அகதியா ஏதிலிகளா வந்தோம்ல. எல்லா நாட்டவருக்கும் குடியுரிமை கொடுக்குற இந்தியா எங்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏன்னா நாங்க தமிழர்கள், எங்களை ஏற்காது. அதனால எங்களை வச்சிருக்கிறதே இந்த நாட்டில் எங்க வளத்தை சுரண்டி கொழுக்கவும் எங்க வரியை வாங்கி கொள்ளவும் தான் எங்களுக்கு வாக்கு இருக்கு. அது பிறவும் தான். இல்லைன்னா அது எங்களை ஒரு உயிராவே மதிக்காது. எங்களுக்கு ஒரு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, அதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நினைக்காது. இது ஒரு நிகழ்வு தானே, ஒருங்கிணைந்த இந்தியா தானே, ஒரே நாடு தானே. காவிரியில எனக்கு ஏன் தண்ணி வாங்கி தர முடியல? என் மீனவன் சாவை சகித்து கொண்டு இருக்குது. அவன் ஓ நாட்டு குடிமகன் இல்லையா? குஜராத் மீனவன் ஒருவனை பாகிஸ்தான் கடற்படை கைது செஞ்சிருது. இந்திய கடற்படை விரட்டி போய் தாக்கி பிடிச்சு அவரை மீட்டு கொண்டு வருது. ஆனா எங்க மீனவர்களை, இத்தனை மீனவர்களை கைது செஞ்சு போகுது. வாரம் ஒரு செய்தி வருது, இந்த கடற்படை ராணுவம் போய் தடுத்து பிடிச்சு மீட்டு கொண்டு வந்ததுங்க செய்தியை நீங்க யாராவது படிச்சிருக்கீங்கல்ல? ஏன்னா அவனுக்கு உயிர் இருக்குது, எங்களுக்கு உயிர் இல்லை. தமிழன் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன? எங்க அக்கா தங்கச்சி தாலி எடுத்தா அவனுக்கு என்ன? அதனால எங்களை இரண்டாம் தர குடிமக்களா தான் பார்க்குது. எங்களை இந்த நாட்டின் குடிமக்களா பார்க்காது. அந்த நாட்டு வட இந்தியர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ, இந்தியன் என்பவன் இந்தி பேசுறவன் தான். இந்தியா என்பது இந்தி பேசுற மாநிலங்கள் தான். நாங்கெல்லாம் சும்மா ஒரு தொங்கு சதை மாதிரி இருக்கோம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இவ்வளவு நச்சு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு? ஸ்டெர்லைட், அணு உலை, மீத்தேனி, ஈத்தேனி, நிலக்கரி, இந்த கையில் எரிவாயு, உயர் மின்னழுத்த இந்த மாதிரி நச்சு திட்டங்கள் இருக்குல்ல. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அருகில் இருக்க? கேரளாவில் இருக்கா? கேரளாவில இருந்து கையில் எரிவாயு பதிச்சு வரும்போது சாலையில பதிச்சு வர்ற, தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுக்குள்ள கொண்டு போகும்போது சாலையில பதிச்சுக்கிட்டு போற, ஏன் மண்ணுல மட்டும் ஏன் நஞ்ச நிலத்தை நெஞ்ச 2ஆ பிளந்த மாதிரி வயலுக்குள்ள கொண்டு வர? ஏன்னா எனக்கு கேட்க ஆள் இல்லை. எல்லா நச்சு திட்டங்களும் இங்க இருக்கு. கேரளாவில் எத்தனை அணுவில் இருக்கு? கேரளாவையும் கடற்கரைக்கு அங்கேயே இந்த ஸ்டெர்லைட் நிறுவல. ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பனா இருக்கேன், தொலைச்சு போருவேன். அணு உலையை கொண்டு போகும்போது நான் வெளிச்சத்துல வாழ்றதை விட உயிரோட வாழ்றது முக்கியம் எடுத்துட்டு போன்ட்டான். இங்க எங்களுக்கு அப்படி பேச ஆள் இல்ல. வெளியிடலைன்னா தான் நீங்க வியக்கணும். அவங்க அரசு, அவங்க அதிகாரம், அதுக்காக தான் 80 வருஷம் காத்திருந்து அதிகாரத்தை நிறுவிருக்காங்க, முழு அதிகாரத்தை நிறுவிருக்காங்க. இப்பதானே கூட்டணி 2 ஆண்டு, அதுக்கு முன்னாடி இருந்த 2 ஆண்டும் முழு அதிகாரத்தை நிறுவிருக்காங்க. இப்ப வெளியிடலைன்னா நம்ம வருத்தப்படணும், அது சந்தேகிக்கணும். அவ வெளியிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும் தானே. அது தெரியாம தானே நீங்க வெளில வச்சிருக்கவங்க வாக்கு போட்டிருக்காங்க. சொல்லுங்க. திமுக வந்தா எல்லா படத்தையும் அவங்க தான் வெளியிடுவாங்க, சினிமாவே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னு இப்ப பேசி பயன் இல்லை. வந்தா இருக்கும்னு தெரிஞ்சுதான் நீங்க வாக்கு செலுத்திருக்கீங்க. அப்புறம் அப்ப பேசி என்ன இருக்குது? விஷத்தை குடிச்சா சாவும்னு தெரிஞ்சு குடிச்சுவிட்டு அப்புறமா என்ன காப்பாத்துங்கன்னு கதறதுல பயன் இல்லை. இவர் தாவேக தலைவர் வந்து அவரோட சுய சிந்தனையோட அரசியல் நடத்தினார்னா வருங்காலத்துல அவர் நல்ல பெரிய நிலைக்கு போவாரு. அவர் பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டுட்டு அவர் வந்து சில விஷயங்கள் பண்றது வந்து அது நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் வந்து ஒரு கருத்து வச்சிருக்காரு. இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்துக்கே நான் வரல, அதை விட்டுருங்க. அது எனக்கு சுய சிந்தனை இருக்குதுன்னா பக்கத்துல இருக்க ஆளு எனக்கு நீங்க சொல்லு. இப்ப எனக்கு சுய சிந்தனை எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? ஒரு தலைவன் ஒரு படையை வழி நடத்தினால் அது படையா இருக்கும். ஒரு தலைவனே ஒரு படை வழி நடத்தினா அது படையா இருக்காது. அது
புரியுதா? இந்த மாதிரி பாடை தான் வரும், விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை போய் பேசி பயன் இல்லை. இனிமேல் இருக்கிற தலைமுறையாவது கற்பிச்சு எது அரசியல், எது நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது, எதை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு கற்பிச்சு கொடுக்கணும். இவ்வளவு பேர் செத்து கிடக்குறான், மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மனசு எப்படி நிம்மதியா இருக்குமா, இல்லை உறக்கம்தான் வருமா அவங்களுக்கு? எதை நோக்கிடா நம்ம சமூகம் போயிட்டு இருக்கு, நாடு போயிட்டு இருக்குன்னு பதட்டம் வராதா? இல்ல, அவர் நீதிமன்றத்தை அணுகுறாங்களே, அதாவது அங்க போய் அவங்க பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கவும் அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்களே. ஏன்னா அவங்க அனுமதி மறுக்கிறதுனால தான் நாங்க போய் பார்க்க முடியும்னு சொல்லி இப்ப நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. போய் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அது அவங்க கட்சி, அவங்க முடிவு. அது எனக்கு அதுல கருத்து இல்லை. அவங்க போய் பார்க்கறதுல அதுல கருத்து இல்லை, எனக்கு அது இல்லை. அதாவது அவர் தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ள காயமோ வலியோ இல்லை. இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டிருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்கு. இப்போ நான் பேசி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி என் மீது பேரன்பு வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள், நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க. உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போறேன்னு தெரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம். இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வலியை தருது. அதில் இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு நானும் காரணமாயிட்டேன். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போலேன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யாரு? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்றது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? இங்கிருந்து பறந்து போற அந்த வெளிநாட்டுக்கு போற அந்த குஜராத்ல இருந்து பறந்து போற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா? சொல்லுங்க, அப்படி கேட்பீங்களா? எல்லாரும் போற பேருந்து விபத்துக்குள்ளால இந்த பேருந்து மட்டும் ஏன் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்கறதே தப்பு. எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க, இதுலயும் மயங்கி விழுந்தாங்க. நெரிசலா இருந்தனால மிதிச்சு அது காயம்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுதான் மூச்சு திணறல் ஏற்பட்டு. ஆள் புகுந்தாங்க, கத்தியால குத்துனாங்கன்னா மருத்துவமனையில போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால கீர்ன காயத்துல வந்து படுத்திருக்கலையே. காலில் கையில காயம், கழுத்துல காயம், எல்லாம் மிதிச்சது. அவங்களே சொல்றாங்க, மயங்கிட்டோம், கீழே விழுந்தோன்னா மிதிச்சுட்டாங்க. சில பேர் நாங்க போறோம்னா இல்ல தலைவர் வந்துருவாரு, நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க. அதுல நெரிசல்ல சிக்கிட்டோம், மயக்கம் வந்துருச்சு, இதான் சொல்றாங்க. ஏன்னா காலையில இருந்து சாப்பிடல, நீர் அருந்தல. தம்பிக்கிட்டே கேட்கிறாரு, தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்ப சுத்தி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தி இருக்கணும், ரொம்ப உருக்கமா கடத்தி இருக்கணும். அது செய்யலை. இப்ப நம்ம பேசுறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தா என் மேல எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்க கைது செய்ய வேண்டாம், அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேல நடவடிக்கை எடுங்க. இப்படிதான் பேசியிருக்கணும். நீங்க ஏதாவது பழி வாங்கணும்னு நினைச்சா நீங்க என்னன்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமா இருக்குது. இப்படின்னா அங்க கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தா இருந்தா என்னையை தொடு, அவங்களெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல. அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. கேட்கும்போது அது எப்படி வரும்? அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேல நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாம போட்டோம். ஆனா உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்துல பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது.